அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டயாபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடல் பருமன், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்களும் ஒரு வகையில் பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அது எப்படி, எதனாலங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு ரீடர் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழில் வந்த ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் இருந்த ஒரு சிறிய பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் சின்னதாக நமக்கு ஒரு 2 பக்கங்களில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வெளியே இருந்து சில விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒரு காணொலியாக நம்ம பார்க்க போகிறோம். இது எதை சார்ந்து இருக்க போகுதுன்னா, பஞ்சத்தை சார்ந்து தான் இந்த பொழிவு இருக்க போகுது. ஒரு பஞ்சம் நமக்கு 150 வருஷம், 100 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பஞ்சம் இன்றைக்கி நம்ம உடல் அளவில் நம்ம முன்னோர்களால் இப்போது நமக்கு என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ பஞ்சம் அப்படின்னா என்ன? பசி, பட்டினி, இதனால் ஏற்படக்கூடிய ஒரு இறப்பு, மனித இறப்பை தான் நம்ம பஞ்சம்னு சொல்லுவோம். எதனால் இந்த பஞ்சம் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயிர்கள் நோயால் இறப்பது, வறட்சி, அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அதீத வெள்ளம், போர், வறுமை, இது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் எடுக்கக்கூடிய தவறான கொள்கை, பஞ்சம்ங்கிறது ஏற்படுது. முதல்ல உலகத்தில் ஏற்பட்ட 3 முக்கியமான அதிக பலிகள் கொண்ட பஞ்சத்தை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பகுதிக்கு போகலாம். முதல்ல இருக்கக்கூடியது த கிரேட் சைனீஸ் ஃபெமைன். ஃபெமைன் அப்படின்னா பஞ்சம்னு அர்த்தம். ஸோ சைனாவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பஞ்சம் 1959லேருந்து 1961 வரைக்கும் பஞ்சம் ஏற்பட்டது. இதில் இறந்த மக்கள் பார்த்திங்கன்னா 25லேருந்து 50 லட்சம் மக்கள் இதில் இறந்துருக்கலாம் அப்படிங்கிறது, பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்துருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தவறான அரசாங்க முறை, அரசாங்கம் அக்ரிகல்ச்சர் பாலிசின்னு சொல்லுவாங்க, அதை தவறாக கையாண்டதுனால இந்த பஞ்சம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் முதல் இடம் வகிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்த லேட் விக்டோரியன் ஃபெமைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் நடந்த பஞ்சம், இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம். இதில் இறந்த மக்களோட எண்ணிக்கை 25லேருந்து 30 லட்சம் மக்கள்கள் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்க, இறந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து. இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, கடுமையான வறட்சி, மழைப்பொழிவு இல்லாதது, அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட ஆட்சி முறை. அவங்க இங்கே இருக்கக்கூடிய தானிய வகைகள், உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு நாட்டு போருக்கு அவங்களுடைய போராளிகளுக்கு எடுத்ததுனால இந்த பஞ்சம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதிகமான வரி விதிப்புங்கிறதும் நடந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சம் பார்த்திங்கன்னா ஹொலோடோமர் பஞ்சம்ங்கிறது. இது சோவியத் உக்ரைன் அங்கே நடந்தது. நமக்கு 1932லேருந்து 1933 நமக்கு இந்த பஞ்சம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. இது முழுக்க ஒரு இனப்படுகொலையாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஸ்டாலினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெனசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஏற்பட்டக்கூடிய பஞ்சம். இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா தானியங்களை பறிமுதல் செய்கிறது, மக்களை முடக்கிறது, அரசியல் அடக்குமுறை, இதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பஞ்சம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. இது 3த்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது எதுவுமே இயற்கை சார்ந்து நடக்கலை, மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சம் தான் இதை சொல்லுவாங்க. காரணம் தவறான மற்றும் மோசமான ஆட்சி முறை, பொருளாதார சுரண்டல்கள், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வறட்சியும் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு. ஆனால் போர், அரசியல் சிக்கல்னால தான் இந்த பஞ்சம்ங்கிறது குறிப்பாக ஏற்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவில் நடந்த 2 பஞ்சம், முக்கியமான பஞ்சங்கள் பார்த்திங்கன்னா பெங்கால் ஃபெமைன். ஸோ வங்காளத்தில் நமக்கு ஏற்பட்டக்கூடிய பஞ்சம் தான். கிட்டத்தட்ட 1770 கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷோட ஆட்சியின் கீழே நடந்தப்போ நமக்கு இந்த பஞ்சம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலிசா பஞ்சம்ங்கிறது
மத்திய மற்றும் மேற்கத்திய இந்தியாவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம்ங்கிறது நடந்தது. காரணம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவமழை பொய்த்து போனது தான் இதுக்கான காரணம். கிட்டத்தட்ட 1,00,000 மக்களுக்கு மேலே இதில் இறந்துருக்காங்க. அடுத்தது தமிழகத்தில் நடந்த பஞ்சம்னு வந்து பார்த்திங்கன்னா 1876லேருந்து 78ல் ஏற்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 லட்சம் மக்கள் இறந்திருக்கலாம். இதில் நமக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை இல்லை, ஆங்கிலேயர் ஆட்சி முறை, அதிக வரி விதிப்பு, அதீத வெயில், அந்த காலகட்டத்தில் அதீத வெயில் நமக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தானிய உணவு வகைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி, இதெல்லாம் தான் காரணமாக அமைஞ்சுது. இதில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தஞ்சை, இந்த மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 பஞ்சங்கள் பார்த்தோம். இதில் ஒரே ஒரு பஞ்சம் மட்டும்தான் இயற்கையால் ஏற்பட்டது. மற்ற அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சகங்கள் தான். இப்போது நான் படித்த ஆர்டிக்கலுக்கும் இப்போ நம்ம பார்த்த பஞ்சங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. காரணம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய மூதாதையர்கள் பஞ்சத்தில் இருந்த காரணத்தினால் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் வர்றதுக்கான காரணம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. ப்ரவுன் யூனிவர்சிட்டி, ப்ரவுன் பல்கலைக்கழகம்னு அமெரிக்காலையும், அது மட்டும் இல்லாமல் ஹார்பின் மருத்துவ பல்கலைக்கழகம் சைனாலையும், இந்த 2 பல்கலைக்கழகமும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தனக்கு ஏற்பட்ட பஞ்சம், தன்னோட இடத்துல ஏற்பட்டக்கூடிய பஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 4வது ஜென்ரேஷன் 5வது ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விளைவுங்கிறது இருக்குது. முதல் காரணம், பஞ்சத்தில் இருந்த கர்ப்பிணி பெண்கள் அவங்க வயிற்றில் இருந்த குழந்தைகள் மூலியமாக இது மரபணு மாற்றமாக மாறி டிஎன்ஏல சேஞ்சஸை உருவாக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து கொண்டிருக்குங்கிறத ஆய்வுபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க எடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சீனா தான். சீனாவில் 1959லேருந்து 60 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிரேட் சைனீஸ் ஃபெமைன் நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ அந்த வறட்சி காலம், பஞ்சகாலம்ங்கிறது இருந்துச்சு. ஸோ அங்கே வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய சந்ததியர்களை வச்சு அவங்க ஆராய்ச்சிங்கிறத மேற்கொண்டிருக்காங்க. இதில் 2068 பெற்றோர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சந்ததியர்கள் 1183 பேர். இவங்க குடும்பங்கள்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இதற்கு அவங்க தேர்வு செஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா சுகைவா அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமம் அது சுற்றி இருக்கக்கூடிய மக்களை தான் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட 75% இவங்களுக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கான அபாயம் இருக்குது அப்படிங்கிறதான் அந்த ஆராய்ச்சியோட முடிவில் நமக்கு வந்து சொல்கிறாங்க. பஞ்சத்தே பார்க்காத இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், பெரியவர்களாகட்டும், இவங்களுக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கான அதீத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், பஞ்சத்தில் இருந்த கர்ப்பிணிகள் அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால அது அப்படியே அவங்களுக்கு தலைமுறையாக பின்னாடி தொடர்ந்து நமக்கு வந்திருக்கு. இதோட பேர் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா த்ரெஃப்டி ஜெனோடைப் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் ஜெனட்டிக் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. நம்மளோட மரபணுவில், நம்மளோட டிஎன்ஏல ஒரு அடாப்டேஷன், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மரபணு நமக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பஞ்ச காலங்களில் குறைவான உணவு அதிக ஆற்றலை வெளிப்படுத்துகிற மாதிரி அப்போ இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய மரபணு வந்து செயல்பட்டிருக்கு. ஸோ அந்த மரபணு அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷனாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. காரணம், இப்போ பஞ்சம் இல்லை, எல்லாத்துக்கும் உணவு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதீத உணவு பஞ்சம் இல்லாத காரணத்தினால அந்த ஜெனட்டிக்கல் அடாப்டேஷன் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மாற்றம் அடையலை. இந்த நீரிழிவு நோய், உடல் பருமன், சர்க்கரை நோய், இது அனைத்துமே வரத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இது சீன மக்களை வச்சு பண்ண சோதனைனால சீன மக்களுக்கு மட்டும்தான் இது செயல்படும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதில் இன்னும் நம்ம குறிப்பாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தெற்காசிய நாடுகள் அனைத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது.
இப்போ நிறைய பேர் வந்து டயபெட்டிஸில் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கான முக்கிய காரணமாக என்னன்னு பார்க்கலான்னா ஆங்கிலேயர்களோட ஆட்சி. நமக்கு குறிப்பாக இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 31 பஞ்சங்கள் 200 வருஷ பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து நமக்கு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 17 பஞ்சங்கள் தான் நடந்திருக்கு 2000 வருஷத்தில். அப்போ இந்த வேறுபாடுங்கிறது இருக்கும். இந்த 17 பஞ்சங்கள் இயற்கை சார்ந்த பஞ்சங்களாக தான் இருந்திருக்கும். இந்த 31 பஞ்சங்களில் கிட்டத்தட்ட 25 பஞ்சங்களுக்கு மேலே மனிதர்களால், அதுவும் பிரிட்டிஷ் ஆட்சியினால் ஏற்படக்கூடிய பஞ்சங்கள் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அதனால் இப்போது இந்த பஞ்சங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வெறும் வரலாற்று சான்றாக நம்மளால் எடுத்துகிட்டு இத்தனை பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கு, இந்த வருஷத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி கடந்து போகாமல் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். காரணம் இது வெறும் வரலாறு அல்ல, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறதுக்கான முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு பர்ஃபெக்ட் மெட்டபாலிக் ஸ்டார்ம் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. இது இங்கே மட்டும் இல்லாமல் இப்போது நமக்கு கடந்த ஒரு 20-30 வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டில் நமக்கு இதே மாதிரியான பஞ்சங்களை நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த பிரச்சனைங்கிறது வரத்துக்கான அதீத வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளில் இந்த குறிப்பிடப்பட்ட இந்த உடல் பருமனாகட்டும், சர்க்கரை நோயாகட்டும், இது வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமே இதற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பஞ்சங்களாக இருக்கலாம். முழுமையாக நம்ம வந்து பஞ்சத்தினால தான் இப்படி ஆச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையும் கால மாற்றமும் அதுக்கு மிகப்பெரிய காரணம். இந்தியாவில் நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் நமக்கு வந்து மாறுபட்டிருக்கு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். பிப்ரவரி மாதம் ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படிங்கிற அந்த மாத இதழில் நமக்கு வந்து இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியும் படிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு கடைகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி.